பர்வதவத்தினி அம்பிகை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து இந்த இடத்துல சக்தி பீடங்களில் சேது பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அம்பிகைக்கு சித்திரை மாதம் முதல் பிறப்பன்னைக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் போடுவாங்க. அப்போது அம்மன் சம்பந்தி பிரகாசத்தில் இருக்கிற வீரனுக்கு ஆதிகேசன் மீது பள்ளி கொண்ட குளத்தில் பெருமாள் காட்சி அளிப்பார். இந்த அம்பாள் சம்பந்தியில் வந்து அஷ்டலட்சுமி இருக்காங்க, மேற்கு நோக்கி பார்த்துட்டு சண்டிகேஸ்வரி இருக்காங்க. முதல் பிரகாரத்தில் தான் இந்த சீதை அமைச்ச அந்த மணலிங்கத்துக்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி இருக்குது. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்களை சேர்த்து பின்னப்பட்ட அந்த பந்தலில் தான் நடராஜர் இருக்கார். இவர் வந்து யோக கலையில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கார். அதனால் நாகதோஷ நிவர்த்திக்காக இங்கே இந்த சன்னடியில் நாக வடிவில் இருக்கிறாரு. பதஞ்சலி முனிவர்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இந்த ரெண்டு லிங்கத்துக்கு இடையில் சரஸ்வதி, சங்கரநாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்ர லிங்க சன்னதி இதெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற கற்பகிரகத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்ச லங்கத்துக்கு ஒரு காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பாலாபிஷேகம் செய்வாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் 3ஆம் பிரகாரத்தில் 1212 தூணோடு சேர்ந்த இந்த பிரகாரம் 690 அடி நீளம், 435 அடி அகலம், 22 அரை அடி உயரம் இருக்குது. என்னென்னலாம் திருவிழா நடக்கும்னா, மகா சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மார்கழி திருவாதிரையை கொண்டாடுவாங்க, பங்குனி உத்திரம், எல்லா திருக்கார்த்திகையுமே இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் மகாலய அமாவாசைக்கும் இங்கே கூட்டம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற கோயில் போல தான் 4 பெரிய மதில்கள் இருக்கும் இந்த கோவிலில். கிழக்குலேருந்து மேற்கா பார்த்திங்கன்னா 865 அடி இருக்குது. வடக்கு தெற்கா பார்த்திங்கன்னா ஒரு 657 அடி இருக்குது. இப்போது இது 2 பெரிய கோபுரம் இருக்குது. கிழக்கு கோபுரத்தை வந்து 14ஆம் நூற்றாண்டில் கடைசியில் சேதுபதிமனுடைய முதலமைச்சராக இருந்த முத்திரலப்ப பிள்ளையால் இது கட்டப்பட்டது. உலகிலேயே நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள இந்த கோயிலில் கிழக்கு மற்றும் மேற்கு வெளிப்பிரகாரத்தினுடைய நீளம் மட்டும் 400 அடி தனித்தனியாக, வடக்கு மற்றும் தெற்கினுடைய வெளிப்பிரகாரத்தினுடைய நீளம் வந்து தனித்தனியாக 640 அடி. எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்களேன். அப்போது இந்த வெளிப்பிரகாரங்களை மட்டும் 1200 தூண்கள் இருக்குது. இங்கே என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா 22 தீர்த்தம் இருக்குது.